இந்த பீச் கொஞ்சம் நல்லா இருக்கு. பீச்லாம் டெவலப்பாக இருக்குது, வர்றது சந்தோஷமாக இருக்குது, நிறைய சவாரியாக வருது. இன்னும் நல்ல ஏரியா, அந்த ஏரியா நல்லா சுத்தமாக இருக்குது, நல்ல சந்தோஷமாக இருக்குது வர்றதுக்கு, வாரம் வர்றதுக்கு. சந்தோஷமா இருந்துட்டு போகலான்னு வந்தோம் மனசு நிம்மதியோட. இப்போ அதையோட பல மடங்கே நிம்மதி கிடைக்குது இங்கே அதிராமணம் பக்கத்தில் உள்ள ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக அந்த புதுப்பட்டினம் இருக்கிறதுனால நாங்கள் வந்துக்கிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ தான் இது. வாங்க இன்னைக்கு நம்ம பீச்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இப்போ மணி பாத்தீங்கன்னா மணி 5:30 மணி ஆயிருச்சு. நம்ம லேட்டா தான் வந்திருக்கிறோம். ஆனா நம்ம வரத்துக்கு அரை மணி நேரம் ஆயிருச்சு. எல்லாம் சரியான டிராபிக். உள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம என்னென்ன கடை இருக்கு அது எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இதுதான் நம்ம பீச். பீச்ல என்னென்ன ஃபுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்க கடை நம்ம அண்ணன் கடை, அதிரமான கடை. ஆனா உங்க கடையில என்ன ஃபேமஸ்? எல்லாமே ஃபேமஸ் தான். சரி, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கொடுங்க. அண்ணன் கடையில வந்து நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் டேஸ்ட் பார்க்க போறோம். எப்படி இருக்கு அப்படிங்கறத சாப்பிட்டு பார்ப்போமா? வந்து சொன்னோடனே நம்மளுக்கு போட்டு கொடுத்துட்டாப்புல. எப்படி இருக்குட்டா சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. இதோட விலை வந்து 40-30. அண்ணா கடை தான் ஃபர்ஸ்டே இருக்கும். நல்லா இருக்கு. பீச்சிலே வந்து ஃபேமஸான விஷயம் இது. இன்னொன்னு சோளம் வந்து நம்ம வேற கடையில சாப்பிடுவோம். அண்ணா கடையில வந்துட்டு எல்லாமே இருக்கு. நம்ம வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மட்டும் தான் இப்ப டேஸ்ட் பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம மற்ற கடைக்கெல்லாம் போகணும், அதனால வயிறு ஃபுல்லா இருக்கு. அதனால ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மட்டும் சாப்பிட்டுருக்கோம். ஆனா எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க அண்ணனை வந்து அனுபவ. இது வந்து நம்ம இமாம் அண்ணன் கடையில வந்து காலிஃபிளவர் தான் ஃபேமஸ். அதனால காலிஃபிளவர் சாப்பிட போறோம். ஆனா இங்கேயுமே எல்லாமே இருக்கு. காலிஃபிளவர், வாடா, பஜ்ஜி, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எல்லாமே இங்கே இருக்கு. வேணுங்கிறவங்க அண்ணன் அணுகவும். அண்ணன் ஸ்பெஷலா நம்ம சூடா போட்டுருக்கு. அவ்வளவு எவ்வளவுண்ணா? காலிஃபிளவர் ஒரு பிளேட் 30 ரூபா. அண்ணன் கடையில காலிஃபிளவர் சூடா போட்டு தந்திருக்காப்புல. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் அது சொல்லுவோம். உண்மையிலே நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயும் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட எங்கேயுமே காசு வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மேல நம்ம மக்களுக்கு அன்பு ஜாஸ்தி. அதனால யாரும் நம்மள்ட்ட காசு வாங்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறேன், வீடியோ இருக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல. அடுத்ததான் நம்ம வந்துட்டு நம்ம அண்ணன் கடைக்கு. இதுவும் நம்ம அண்ணன் தான். அண்ணன் வந்து பானிபூரி கடை வச்சிருக்காப்ல. அண்ணா ஒரு பிளேட் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பானிபூரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிடுவோம். ஐயோ, கீழே வேற கொட்டுத. கொஞ்சமா வந்து தரமாட்டேங்கிறாங்களா? நம்ம மக்களுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்புன்னு பாருங்க. இப்படி அள்ளி தராங்க. சொல்லலாம். இதுவும் நல்லாதான் இருக்கு. இது வந்து ஒரு கப்பு வந்து 30 ரூபா. பானிபூரி கடை மட்டும்தான் போட்டிருக்காப்புல. வேணுங்கிறவங்க வாங்கி சாப்பிடுங்க.
நல்லா இருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரா ஆனியன்லாம் கேட்டா கோவப்பட மாட்டாப்ல. இங்கேயும் காசு வாங்கல, சொல்ல வேணாம்னு சொன்னாப்ல. பைசல்னா கடைக்கு வந்தாச்சு. நம்ம பைசல்னா கடையில வந்து நம்ம என்ன சாப்பிட போறோம்னா சோளக்கருது, அவிச்ச சோளம் தான் சாப்பிட போறோம். ஆனா இங்கேயுமே எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தா வயிறு ஃபுல் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஆனா பாதி தாங்க போதும், சின்னதா பாதி தாங்க. ஆனா ஆல்ரெடி நிறைய சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருக்கு. அண்ணன் கடையில பாதி தான் சாப்பிட போறோம். அண்ணன் கடையில சோளக்கருது இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. அடிப்படையா இருக்கு. அடிப்பொலியா இருக்கு. உப்பு, காரம், பட்டர் எல்லாமே போட்டு தந்திருக்காங்க. சோளம் அண்ணன் கடையில 30 ரூபா. அதே மாதிரி சோளம், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, காலிஃபிளவர் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன எங்க வாங்கணும்னு தோணுதோ அங்க அதை வாங்கிக்கோங்க. யாருக்கும் தனிப்பட்ட முறையில எந்த விளம்பரமும் இல்லை, எல்லாரும் பொதுவாக தான் வீடியோ போடுறோம். அதனால யாரும் யார் மேலேயும் கோச்சிக்க வேணாம். பீச்ல இருந்து என்ட்ரன்ஸ் ஆகி ரைட்ல கட் பண்ணி 3 கடை தள்ளி அண்ணன் கடை இருக்கு. அண்ணனை அணுகவும். பக்கம் போல எந்த கடையிலுமே நம்மள்ட்ட காசு வாங்கல. ஏன்னா நம்ம மேல அன்பு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம பீச்சுக்கு வரக்கூடியவங்க வந்துட்டு எப்படின்னா ஃபேமிலியா வர்றவங்க தான் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்காங்க. அதனால ஃபேமிலியா வர்றதுக்கு யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இங்க நம்ம பின்னாடி பார்த்தா ஃபுல்லாவே ஃபேமிலி தான் இருப்பாங்க. லேடிஸ் யார் வேணாலும் வரலாம். ஆனா என்ன வர்றவங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா அது வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வராம சும்மாவே வாங்க, இங்க எல்லாமே இருக்கு. எல்லாரும் நம்ம மக்கள் தான் கடை வச்சிருக்காங்க. அதாவது லோக்கல்ல உள்ளூர் ஆளுங்க தான் கடை வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு வரக்கூடிய கூட்டத்தை நம்பிதான் கடை வச்சிருக்காங்க. அதனால வெளியில இருந்து எதுவும் வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்து சாப்பிடாம இங்க என்ன இருக்கோ அதை வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா இங்க எல்லாமே இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நம்ம பீச்சை பொறுத்த வரைக்கும் சும்மா பஜ்ஜி கடை, அந்த மாதிரி ஜூஸ் கடை இது மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப புதுசா வந்து ஒண்ணு வந்திருக்கு. அப்படியே கேமரா கொண்டு போகாங்க. நம்ம வந்து பீச்ல புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா பிரேக் டான்ஸ், அப்புறம் அந்த போட் ரோலரா அது பேர் என்னன்னு தெரியலையா, போட்டு உஞ்சி. அப்புறம் வந்துட்டு பீச்சுக்கு வர்றவங்க வந்துட்டு பசங்க யாரும் வந்துட்டு கல்ச்சரை பண்ணணும் அப்படிலாம் எண்ணத்தோட எல்லாம் யாரும் வர வேணாம். வந்தோமா ஜாலியா குளிச்சுட்டு அப்படியே கடையில வந்துட்டு சுட எல்லாமே போட்டு தராங்க. மெயினா நம்ம பீச்ல வந்து ஃபேமஸ் என்னன்னா காலிஃபிளவர் பக்கோடா, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, சோளக்கருது, சுட்ட சோளமும் இருக்கு, அவிச்சு சோளமும், அந்த ஸ்வீட் கார்ன். ஆமா, ஸ்வீட் கார்னு இந்த மாதிரி மெயினா சொல்ல மறந்துட்டு வாடா இருக்கு, ரால் வாடா நம்ம கடையில வந்துட்டு செம்ம ஃபேமஸான ஒரு விஷயம் நம்ம ஏரியால. அதுவும் இங்க வந்து சூடா போட்டு தராங்க. மற்றபடி வடை, பஜ்ஜி, டீ, காஃபி எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இங்கே இருக்கு. அதனால ஜாலியா வாங்க, குளிச்சுட்டு போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஈவினிங் அப்புறம் விளையாடுறதுக்கு பிரேக் டான்ஸ், உஞ்சி இருக்கு. நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா இப்ப அடுத்து பிரேக் டான்ஸ், உஞ்சிலையும் தான் போய் ஆட போறோம். வாங்க போலாம். அதாவது நம்ம பீச்சில் வந்துட்டு குதிரைலாம் இருக்கு. நான் இது வரைக்கும் குதிரையில ஏறினது இல்லை. இந்த குதிரையில தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏற போறேன். வாங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம். குதிரைக்கு எவ்வளோடா தம்பி சவாரிக்கு டிக்கெட்டு? 100 ரூபாவா? அங்க திரும்பி சொல்லு. குதிரை சவாரி 100 ரூபா. குதிரைக்கு சவாரி வந்து 100 ரூபா தான். வேற லெவல்ல இருக்கு குதிரை. பெரிய குதிரை தான் வச்சிருக்காப்ல தம்பி. நம்ம ஸ்பீட் மோட் வந்து நம்ம போடல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறனால ஸ்லோவா போயிட்டு ஸ்லோவா வந்துட்டோம். அதாவது இந்த கடை வந்துட்டு வேற யார கடையும் இல்ல, இது நம்ம கடை தான். இந்த கடையில வந்துட்டு விளையாட்டு ஜாமான் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. இந்த கடை எங்க இருக்குன்னா உள்ள வந்து ரைட் சைட்ல நேரா வந்து ஒரு 7-8 கடை தள்ளி இந்த கடை இருக்கு. இது வந்து விளையாட்டு ஜாமான் எல்லாம் இருக்கு. வாங்குறவங்க நம்ம கடையை அணுகுங்க.
வந்து வாங்கிக்கோங்க. ரேட் எல்லாம் கம்மியாக தான் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து நம்ம தம்பி கடைக்கு தான் வந்திருக்கோம். தம்பி எந்திரிமா, உங்க கடையில என்னடா ஃபேமஸ்? சுட்ட சோளம் தான் ஃபேமஸா? ஒரு சுட்ட சோளம் கொடு, நமக்கு எல்லா விலையும் தெரியும். இதுல எல்லாம் நமக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, காலிஃபிளவர், ஸ்வீட் கார்னு, இது 3 நம்ம தம்பி கடையில இருக்கு. நம்ம தம்பி கடை எங்க இருக்குன்னா லாஸ்ட் கடையே நம்ம கடை தான். அதாவது பீச்சுக்கு உள்ள ரைட்ல கட் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட் கடையே நம்ம கடை தான். வந்து நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சுட்ட சோளம் வந்து 40 ரூபா. பீச்சில் எல்லா கடையிலயும் ஒரே ரேட்டா தான் இருக்கும். உங்களுக்கு எங்க வாங்கி எங்க சாப்பிடணும்னு தோணுதோ அங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது வந்து நானே செய்யறதுனால இது நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து சண்டேங்கிறதுனால கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால எங்க பாருங்க பரபரப்பா நிக்கிறான் பய. அதனால நம்மளுக்கு தேவையான சோளத்தை நம்மளே சுட்டுக்குவோம். அதாவது சுத்த சோளத்துல வந்துட்டு என்னென்னலாம் போடுறான்னா லெமனு சில்லி பவுடரும் போடுறான். இது என்னடா? சாட் மசாலா, சில்லி பவுடர், லெமனு 3 போட்டு தந்திருக்காப்புல. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா இது நான் தான் சுட்டேன். இவன் சுட்டுட்டு வந்தா நல்லா இருக்காது. எவ்வளோடா? யோசிச்சு சொல்றான். இங்கேயும் ஃப்ரீ தான். அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா துப்பாக்கி சுடுறதுக்கு தான் வந்திருக்கோம். கண்ணு கொஞ்சம் சின்னதா இருக்கு. எதரா சுடா? ரெட் கலரா? அடுத்து நம்ம ஒரு கையில சுட போறோம். என்ன கலரா சுடா? கிரீன் கலரா? அதாவது இந்த கண்ணு வந்துட்டு எப்படின்னா 20 ருபீஸ், அதாவது 20 ரூபா. 20 ரூபாய்க்கு 5 குண்டு. ஜாலியா இருக்கும். நம்ம அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்கலாம். 20 ரூபாய்க்கு 5 குண்டுங்கிறது கம்மியான ரேட்டு தான். ஒரு இது கூட மிஸ் ஆகாது. ஏன்னா நான் வந்து இதுல இருந்தவன், ராணுவத்துல இருந்தவன். லாஸ்ட் குண்டு பார்க்காம சுடுறோம் பாரு. இப்ப ஆரஞ்சா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனா திரும்பிக்கிட்டு சுடும் போது இருட்டா இருந்தால பின்னாடி உள்ள கண்ணு தெரியல. அடுத்து நம்ம வந்துட்டு பிரெட் ஆம்லெட் தான் சாப்பிட போறோம். வாங்க பிரெட் ஆம்லெட் சாப்பிடுவோம். ஆம்லெட் செம்மையா இருக்கு. இப்போ வந்து நம்ம இது டேஸ்ட் பார்ப்போம். சூடா இருக்கு. மைனஸ் சாஸும் போட்டு தந்திருக்காங்க. டேஸ்ட் பார்ப்போம். வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 40 ரூபா. அவங்க வந்து சாப்பிடுங்க. இங்கேயுமே எல்லாமே இருக்கு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, சோளக்கருது எல்லாமே இருக்கு. ஆனா இங்க ஸ்பெஷலா வந்துட்டு பிரெட் ஆம்லெட் இருக்கு. அடுத்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா இது பேர் என்னடா? பிரேக் டான்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இதுல பிரேக் டான்ஸுக்கு வந்து டிக்கெட் வந்து 80 ரூபா தான். ஃபேமிலியோட வந்தா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிடுவாங்களாம். கூட்டம் அதிகமா வந்து ஆஃபர்ல கொடுப்பாப்ல. பேர் கண்டுபிடிச்சாச்சு. அது பேர் கொலம்பஸ். இப்பதான் எங்களுக்கு தெரியுது. அதாவது எதுக்குமே நம்மள்ட்ட வந்து காசு வாங்கல. காசு வாங்காம ஃப்ரீயா தான் நம்ம வந்து ஆடிட்டு இருக்கோம். அதாவது இப்போ வந்துட்டு இந்த வண்டி இப்போ ஓடுறதே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக தான். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காகவே இந்த வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்றது வேற யாரும் இல்ல, சாபிக்.
அது இதோட பேர் வந்து கொலம்பஸ். நம்ம வந்து கப்பல் ஊஞ்சின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து கொலம்பஸ்ல தான் எடுத்து போறோம். கொலம்பஸ்ல ஆடுறது நம்ம கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால நமக்கு வந்து துணைக்கு ஆள் கூட்டு வந்திருக்கோம். ஆளை பத்தினா பயமா இருக்குமா? இப்படி உனக்கு பயமா தான் இருக்கும், கொஞ்சம் பயமா தான் இருக்குமா? ஆனா இவனை நான் துணையை கூட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் போயிருக்கேன் இல்லையா? போயிருக்கேன், 2 வாட்டி போயிருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அது பேருனா பிரேக் டான்ஸ் வந்து ஆடிட்டு வந்தாச்சு. அதுல கத்துனதுல தொண்டை கட்டிருச்சு. இப்ப இதுலயும் கத்ததான் ஆகணும். ஏன்னா இது ரொம்ப ஹைட்டா போகும். என்ன கத்துவியா? ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட். அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு லைட்டா பயமா இருக்கு இதுல. அதனால நான் வந்துட்டு பேச முடியாம உட்காந்துருக்கேன். ஆல்ரெடி பிரேக் டான்ஸ் ஆன தொண்டை கட்டி போயிருச்சு. ஆக்சுவலி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால நமக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா ஃபுல்லா நேரம் போக போக சர்ன்னு இங்க வந்துட்டு மறுபடியும் இங்க போகும், சர்ன்னு இங்க வந்துட்டு மறுபடியும் இங்க போகும். ஸ்டார்ட் பண்ணும்போது இவன் என் துணைக்கு வச்சிருந்தேன். ஆனா உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. இதோட டிக்கெட் பிரைஸ் 80 ரூபா தான். நம்ம இது வேற லெவல்ல இருந்துச்சு. இதுல ஆடுனாதான் தொண்டை கட்டிருச்சு. அதாவது கொலம்பஸ் பிரேக் டான்ஸ் வந்துட்டு 80 ரூபா டிக்கெட்டு. ஃபேமிலியா வந்தா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன்னு அதோட உரிமையாளர் வந்து நம்மகிட்ட ரெக்யூஸ்டா சொல்லியிருக்காரு. இந்த ஜம்பிங்க்கு வந்துட்டு 50 ரூபா. அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து கார் சின்ன குழந்தைங்க ரவுண்டா சுத்துவாங்கல்ல, அதுக்கும் 50 ருபீஸ் தான். அப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல குழந்தைங்க வந்துட்டு போட்டு ஓட்டுறது இருக்கு, அதுவும் வந்துட்டு 50 ருபீஸ் தான் டிக்கெட். ஆக்கோ வியூஸ்க்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.